நம்ம சில வாரங்களாக நம்ம பொதுவாக வேதத்தில் சில பகுதிகளை அதை போதனையாகவும் செய்தியாகவும் ஸ்டடியாகவும் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சர்வாயுத வர்க்கம், ஆவிக்குரிய போர்க்களம் என்கிற நிலையில் நாம் வேதத்தில் பல காரியங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய போர்க்களம் என்றால் நான் சொல்லியிருக்கிறேன், சரீர பிரகாரமான யுத்தம் அல்ல. ஆமென். அதான் சொன்ன இதற்கு முன்னதாக இயேசு கிறிஸ்துவை ஒரு தேவனுடைய பிள்ளை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர்கள் ஒரு யுத்த களத்தில் ஒரு யுத்த வீரனாக நின்று கொண்டிருக்க என்பதாக அர்த்தம். காரணம், அவர்களுக்கு விரோதமாக பல நிலைகள் உள்ளதான சத்துருடைய போராட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். அது என்ன போராட்டம், எங்கிருந்து வந்த போராட்டம், எந்த நிலையில் வந்த போராட்டம், மனிதன் மூலம் வந்ததா, சூழ்நிலை மூலம் வந்த, எப்படி வந்தது என்பதை அடையாளம் கண்டுகொண்டு அதை மேற்கொள்வதே ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. கடை நாட்களிலே நாம் பேசும்போது ஸ்தோத்திரம், சத்தியம் என்னும் கட்சியை குறித்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளது. அதை தற்போது முடித்துவிட்டு அடுத்த செக்ஷனுக்குள் நாம் கடந்து போகிறோம். நீதி என்னும் மார்க்கவசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். எபேசியர் அதனுடைய 6வது அதிகாரம் பேசுகிறார். வாசிப்போமாக. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ சத்தியம் என்ன என்பதை குறித்து நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இயேசுவே சத்தியம். ஆமென். இயேசுவை அறிந்து அவருடைய குணாதிசயங்களை நாம் புரிந்து கடைபிடித்து வாழ்வதே அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கை சத்தியம் என்னும் கச்சையாய் மாறுகிறது. சொன்னார், நானே சத்தியம். ஆமென். வருகிறவர் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் என்னிலிருந்து இதை எடுத்து போதிப்பார் உங்களுக்கு. அவர் சகல சத்தியத்துக்குள்ளும். அப்படி என்றால் சத்தியமாகி இயேசுவினுடைய எல்லா குணாதிசயங்களுக்கு நேராகவும் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவார் என்பதாகும். அல்லேலூயா. அவரை குறித்த அறிவு சத்தியமாகிய அந்த பரிசுத்தமான அந்த பரிபூர்ணமான அந்த ஆண்டவரை குறித்த ஒரு அறிவுக்குள் வளருவது. அல்லேலூயா. அறிந்து அவருடைய போதனைகளை கடைபிடித்து வாழ்வதே நம்முடைய வாழ்க்கையில் என்னமே மாறுகிறது, சத்தியமாய் கச்சையாய் மாறிவிடுகிறது. அவரை அறிகிற அறிவினால் நமக்கு ஜெயம் இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவரை அறிகிற அறிவு என்றால் உலகத்தில் நமக்கு எதிராக வருகிற அநேக பாவங்கள், சத்துரு எய்கிற பல அம்புகளை நாம் என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். ஆமென். எப்பொழுது என்றால் கிறிஸ்துவை குறித்ததான போதனைகளை நாம் கேட்டு அதை கை கொண்டு அதன்படி தான் ஜீவிக்க நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, ஆமென், நமக்கு எதிராக வருகிறதான பொல்லாத ஆவியின் சேனைகளுடைய வல்லமைகளை, ஆமென், அவைகளை எய்கிற அம்புகளை, ஆமென், ஆயுதங்களை, ஆமென், நாம் மேற்கொள்ள முடிகிறது நமக்கு. பிரைஸ் தி லார்ட். இங்கு நாம் பார்க்கும்போது என்னது, நீதி என்னும் என்னது மார்க்கவசம், மார்பு கவசம். ஆமென். மார்க்கவசம், மார்பு அதாவது நெஞ்சு பகுதி மனிதனுக்கு மிகவும் முக்கியமான பகுதி. பழைய யுத்த வீரர்கள் எல்லாரும் நான் சில இதுகளை பார்த்துருக்கிறேன், இரும்பு கவசம் போட்டுருப்பாங்க. அதை பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்கும். அந்த பெரிய ஒரு இரும்பு கவசம் போட்டு கையில் எல்லாம் இங்கே வர என்ன இருக்கும், அந்த இரும்பு கவசத்தினுடைய இதுகள் தான் இருக்கும். போட்டு அதை இது பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போது நெஞ்சு மனுஷனுக்கு மிக முக்கியமான பகுதி, மார்பு பகுதி. அல்லேலூயா. மார்புக்கு பாதுகாவல் தான் கவசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை தள்ளையில சொல்லுவோம். இந்த மார்புக்குள் என்ன இருக்கிறது? இருதயம் இருக்கிற கையை வைத்தால்
அப்போ மார்பு பகுதிக்குள்ளதான் என்ன இருக்கு? இருதயம் இருக்கு. அப்போ இருதயத்துக்கு என்ன தேவைப்படுது? பாதுகாவல் தேவைப்படுது. ஆமென். அதான் மார்க் கவசம். ஆமென். அல்லேலூயா. அப்போ அந்த மார்க் கவசம் என்று தான் சொல்லும் போது இதில் பல காரியங்களை நாம் பார்க்க முடியும். மனுஷனுடைய சரீரத்தில் மார்பு, அதாவது இருதய பகுதி மிகவும் பாதுகாவலுக்குரிய பகுதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இருதய பகுதி சரியாக பாதுகாக்கப்படவில்லை என்றால் நம்முடைய நடைமுறைகள், நம்முடைய செயல்கள் எல்லாமே இருதயத்தில் யோசித்து தான் என்ன செய்கிறோம். ஆமென். எந்த மனிதனாக இருந்தாலும் மூளை இருக்கிறது, இருதயம் இருக்கிறது. அல்லேலூயா. ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமென். கேட்டு நினைவு சிந்தனை மண்டலத்துக்கு வருகிறது. அங்கிருந்து இருதயத்தில் சென்றால்தான் நடைமுறைக்கு வந்து விடுகிறது. விசுவாசம் என்பது எங்கு உண்டாவது? இருதயத்தில். அல்லேலூயா. சிந்தனைகள் அல்ல. ஆமென். ஆமென். ஒரு விசுவாசத்தை குறித்து நல்லா போதிக்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் மரித்து போனார். அவர் அதிகமாக செய்தி விசுவாசத்தை குறித்து பேசுவார். ஒரு நாள் அவருடைய சபையில் உள்ள விசுவாசிக்க வீட்டு விசிட்டிங் போனாக்கில் அந்த வீட்டில் உள்ள ஒருவருடைய மகள் சொன்னார், பாஸ்டர் எங்கள் அப்பாவுக்காக ஜெபம் பண்ணுங்க நேற்று. எதற்காக ஜெபம் பண்ணோம்? அவருக்கு விசுவாசம் ஒரு அடி கீழே இறங்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் அவர் சந்தேகப்படுறாரு. அவிசுவாசமான வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆமென். அது எப்படி நடக்கும், இது எப்படி, அது எப்படின்னு எல்லாமே நெகட்டிவாக பேசி பேசி எல்லாருக்கும் நிம்மதியும் கெடுத்து விடுறாரு பாஸ்டர். அல்லேலூயா. அல்லேலூயா. எதை சொன்னாலுமே அதற்கு தடை போட்டு தான் பேசுகிறாரு. நம்ம நிறைய பேர் பார்ப்போம். எது சொன்னாலும் இந்த காரியம் கர்த்தர் செய்வார், அப்படி அதெல்லாம் எப்படிங்க நடக்க போகுது என்று சொல்லிட்டாலே அந்த விசுவாசமாக நினைக்கிற நபருக்கு ஒரு உற்சாகம் குறைஞ்சிடும். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எந்த நேரமுமே தோல்வியின் வார்த்தை என்ன செய்யக்கூடாது? பேசி பழகக்கூடாது. அல்லேலூயா. தோல்வியின் வார்த்தை, இழப்பின் வார்த்தை, நஷ்டத்தின் வார்த்தை, அதாவது துக்கத்தின் வார்த்தை, சில டிஸ்டர்பான குழப்பமான வார்த்தைகள், இவைகளை குறித்தே நாம் பேச 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 அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறது செய்யாமல் விட்டுரும். அல்லேலூயா. சொல்ல புரியுதா இல்லையா? கவனிக்கணும். அதாவது அவிசுவாசமான வார்த்தை தேவ பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வந்து பழக்கூடாது. ஆமென். ஒருவேளை அது தோல்வியாய் முடிகிறதா இருந்தாலும் கூட தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஆமென். நான் விசுவாசிக்கிற தேவன் அற்புதம் செய்கிறவர். ஆமென். அவருடைய பார்வைக்கு இது அற்பமானது. ஆமென். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ போய் திருடி சொன்னாங்க. ஆமென். எங்கள் தேவன் விடுவிக்க வல்லவர், உங்களுடைய கைக்கும் இந்த அக்கினி சுழந்து விடுவிக்க வல்லவர் சொல்லிட்டு சொன்னாங்க. அவர் விடுவிக்காமல் போனாலும் ஆமென் நாங்கள் இதை வழங்க மாட்டோம். பாருங்கள், ரெண்டு பாயிண்ட் வருகிறது. ஒன்று, எங்களை விடுவிக்க வல்லவர். ஒருவேளை விடுவிக்காம நெருப்புல நாங்க வெந்து போனா கூட இந்த சிலையை நாங்க வணங்க மாட்டோம். அதான் விஷயம். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஒரு அறிக்கை என்னவென்றால், என்னுடைய தேவன் இந்த இடத்துல அதிசயம் செய்ய வல்லவர், என் குடும்பத்தில் அற்புதம் செய்ய அவர் வல்லவர், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மை செய்ய அவர் வல்லவர். ஆமென். என் சரீர சுகத்தை கொடுக்க அவர் வல்லவர். ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால், தெரிந்து கொண்டார் என்றால், உனக்குரிய காரியத்தை உன் வாழ்க்கை பயணத்தில் அதன் நேரத்தில் அவர் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால், அல்லேலூயா 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 சத்தமா சொல்லு. ஞானஸ்நானத்தை தேவனுடைய சபையின் அங்கமாக இருப்பது உண்மை என்றால், அல்லேலூயா, உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியத்தையும், வாழ்க்கை பயணத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் தேவன் ஒருவர் செயல்பட அவர் வல்லமை உள்ளவரை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். வேத மகத்தால் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு முன்பதாக என்ன செய்வேன்? கடந்து செல்லுகிற தேவன், தடைகளை நீக்கி கடந்து செல்லுகிறவர். அல்லேலூயா. கோடலானவைகளை நேராக்குகிற தேவன் சொல்லுகிறார்.
நான் உங்களுக்கு முன்பதாக என்ன செய்கிறவர்? கடந்து செல்லுகிறவர். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். ஆமென். மோசே சொன்னான், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லாதிருந்தால் எங்களை இவ்விடத்திலிருந்து அனுப்பாதிருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய சமூகம் என்றால் அவர் கடந்து செல்வது. ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய லைஃப் முழுவதும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நீ தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு அதன்படி நீ ஜீவிப்பாய் என்றால், ஆமென், உன் வாழ்க்கையில அதன் நேரத்தில் அற்புதத்தை செய்து ஆச்சரியமாய் அதிசயமாய் உன்னை வழிநடத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசித்துப்பா. ஆமென். அதான் சொல்லுகிறார் பவுல், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்றாருங்க. ஆமென். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்றாருங்க. நீ நானும் மாறடிக்கிற தேவனை குறித்த ஒரு பெரிய ஒரு அறிவும் ஒரு விசுவாசம் உனக்கு தேவை. தோல்வியின் பாதையில் நடத்துகிற தேவன் அல்ல. தோல்வி உனக்கு முன்பதாக தோல்வியை கண்டாலும் கூட ஆமென், அந்த இடத்துல கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். தண்ணீர்களை கடக்கும் போது ஆமென், அவைகள் உண்மை புரளுவதில்லை என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. நீ அக்கினி கடக்கும் போது அவைகள் அக்கினி ஜோதியிலே பற்றாது. ஏன்? சோதனை தான், அக்கினி ஜோதி பாதைதான். ஆமென். தண்ணீர்கள் தான். ஆமென். அதன் மத்தியிலே ஹல்லேலூயா உன்னை நிர்மூலமாக்காதபடி பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் ஆமென் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆமென். என்ன செய்யப்படணும்? இருதயம் என்ன செய்யப்படணும்? பாதுகாக்கப்படணும். ஹல்லேலூயா. மனுஷனுடைய வாழ்க்கையில் உள்ள பெரும் பகுதி இருதயம். அதான் சொன்னேன், அதை உங்களுக்கு சொன்னேன். அவரை ஜெபம், அப்பா பாஸ்டர் எங்கள் அப்பாவுக்கு ஜெபம் பண்ணுங்க, அவர் விசுவாசம் ஒரு அடிக்கல இறங்கட்டும். ஆமென். அல்லேலூயா. என்ன எப்போ பார்த்தாலும் அவிசுவாச வார்த்தை சொல்கிறாரு பாஸ்டர். சர்ச்சிலேருந்து பிரசங்கம் கேட்டு வராரு, வந்தாச்சுன்னா காலிலேருந்து சாயங்காலம் வர அவர் பேசுகிறது எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது. ஆனால் அதையே நாங்கள் சிந்திச்சுட்டு படுக்கிறதுனால எங்களுக்கும் ஒரு தோல்வி வாழ்க்கை வந்துட்டுருக்கு. ஆமாம். சிலவங்க நீங்கள் பார்த்துருக்கா, எப்போ பார்த்தாலும் என்னது தோல்வி, தோல்வியை பற்றி பேசுவோம், கஷ்டத்தை பற்றி பேசுவாங்க. ஆமாம். நல்லா இருக்கிறீங்களா? என்னமோ இருக்கும். அப்போ தேவ பிள்ளைகள் பேசுகிற வார்த்தை அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். நம்ம சொல்லணும், என் தேவன் என்னோடு இருக்கிறார், அவருடைய கிருபையால் நான் உயிரோடு இருக்கிறேன். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நடத்துவதே யார் தான்? தேவன் தான். கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? வாழ முடியாது. ஹல்லேலூயா. அதனால் அவிசுவாச வார்த்தைகளை சொல்கிறோம். நம்ம கேட்டால் அப்படியா? அப்போ அவர் என்னன்னா, விசுவாசம் எங்கே தான்? இருதயத்தில் தான் உண்டாகணும். கேட்கிற வசனம் எங்கேயோடு போயிடுது? இங்கேயோடு நின்றுட்டு போயிடுது. அதாக அவர் சொன்னது. அவருக்கு என்ன செய்யுங்க? ஒரு அடி கீழே இறங்குறது. அவர் கேட்கிற வசனம் எங்க? இங்கே நிற்குது. ஒரு அடி இறங்குனா இங்கே வந்துடும் பாஸ்டர். அல்லேலூயா. அப்போ அவர் என்ன? தோல்வியின் வார்த்தை பேச மாட்டார், விசுவாச வார்த்தை அவர் பேசுவார். அல்லேலூயா. கேட்கறதுக்கு சிரிப்புக்கு எதுவாக இருந்தாலும் அது ஒரு வளையில் அது உண்மையாக தான். நான் கேட்ட செய்தியில் இருந்த சாராம்சம் தான். அல்லேலூயா. அதுபோல தேவ பிள்ளைகள் நாம் வசனங்களை இங்கே அல்ல வைப்பது, இங்கே வைக்கணும். ஆமென். எங்க வைக்கணும்? இங்க. அதான் கேட்டு விட்டு விடுவதல்ல. ஹல்லேலூயா. கேட்டு இருதயத்துக்குள் சேர்த்து வைப்பதுதான் வசனம். ஆமென். அப்போ உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கணும்? கவனம், நெஞ்சு பகுதி, மார்க்கவசம். ஆமென். அதற்கு ரொம்ப பாதுகாப்பு தேவைப்படுகிறது. சொல்லுவோம். தேவ நீதி, நீதி, நீதி என்று மார்க்கவசம் வேதம் சொல்லுகிறது. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு யாராக்கப்பட்டோம்? நீதிமான்களாக்கப்பட்டோம். கையை தள்ளின சொல்லுவோம். இலவசமாய். அல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நம்ம யாரமான நீதிமான்களாக்கப்பட்டோம். அந்த நீதிமான்கள் ஆக்கப்பட்ட அந்த உன்னதமான நிலையுள்ள சிந்தை நமக்குள்ள இருக்கணும். ஆமென்.
நான் நீதிமான். எப்படி கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர், நான் நீதிகரிக்கப்பட்டது இயேசுவின் இரத்தத்தால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நீதிகரிக்கப்பட்ட அனுபவம் நான் இருதயத்துக்குள் விசுவாசத்தோடு அதை என்ன செய்யணும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். எப்படி பாதுகாப்பது பாருங்க. அதனுடைய 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம், மார்க்கவசம் என்று அடுத்த பாயிண்ட் நிக்கட்டு, அது வேற இதில் வரும். அல்லேலூயா. அழகா சொல்லப்பட்டிருக்கிறது என்னது, நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து. எப்படியா சத்தமா சொல்லுங்க. தெளிந்தவர்கள் என்றால் தெளிந்த எண்ணம் உடையவர்களாய். அல்லேலூயா. சொல்லுவோம். அந்த தெளிந்த எண்ணம் எதை ஞாபகப்படுத்தும்? நான் இலவசமாய் கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்ட நீதிமானாக்கப்பட்டவன். நான் அவருடைய இரத்தத்தால் நீதிகரிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவன், நான் நீதிமான். ஆமென். அதை எப்படி காத்துக்கொள்ள வேண்டுமா? வாசியுங்கள். தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம். அப்ப அந்த நீதிக்குள்ளே தான் அடங்கி இருக்கு விசுவாசமும் அன்பும். ஆமென். எவ்வளவு பெரிய காரியம். அல்லேலூயா. விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தை நான் நேரமா சொன்னேன், அவிசுவாச சிந்தை இல்லாதபடி. ஆமென். விசுவாச சிந்தை உள்ளவர்களாய். ஆமென். அன்பு, தேவன் மேல் அன்பு, பிறர் மேல் அன்பு. ஆமென். தெய்வீக அன்பால் நிறைப்பப்பட்டவர்களாக, தேவன் மேல் அன்பு வைத்திருக்கிறவர்களாக, சகோதரர்களோடு அன்பு வைத்திருக்கிறவர்களாக நம்முடைய இருதயத்தை காத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அதை குறித்து வாசிப்போம். 1 பேதுருவில் 1வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால். எவ்வளோ அழகான வார்த்தை. ஆமென். இந்த ஏரியா மட்டும் வளர்க்கணும் நிறைய நேரம் வசனத்தை மட்டும் சொல்லி போறேன். ஆத்துமாக்களை எப்படி சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடினால். அப்போ ஆத்துமாக்களை எப்படியா சுத்தமாக்கணும்? எப்படி சுத்தமா சொல்லுங்க. உள்ளான மனிதன் என்ன செய்யப்பட வேண்டும்? சுத்தமாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லுகிறேன், ஆவியில் என்ன உள்ளவங்க? எளிமை உள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். அல்லேலூயா. ஆவி என்ன கரைபடியாத பார்த்துக்கொள்ள, குற்றப்படாமல். ஆவி ஆத்மா சரீரம் எப்படி குற்றப்படாமல். எவ்வளவு காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அந்த ஏரியாவை நான் விளக்குறேன். கர்த்தர் சுத்தமாக தான் நான் லீடிங் இருந்தால் அதுக்கு விளக்குகிறேன். பாருங்கள், அந்த இதில் பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:23 வருது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் எப்படி இருக்கணும்? குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. அல்லேலூயா. அப்போ ஆவி குற்றமற்றதாய், ஆத்மா குற்றமற்றதாய், அதை சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய். ஆமென். அப்ப குற்றமற்றதை எப்படி காக்க முடியும் என்று வேதம் நமக்கு கொடுக்கிற பதில். அல்லேலூயா. யார் வரும்போது குற்றமற்றதா இருக்கணும்? இயேசு கிறிஸ்து மத்திய ஆகத்தில் வரும்போது, ஆமென், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எப்படி இருக்கணும்? குற்றமற்ற கரைபடியாததாய். அல்லேலூயா. உள்ளான நிலையில் ஒரு கபடற்ற சிந்தை. ஆமென். உள்ளான நிலையில் ஒரு கரையற்ற நிலை. ஆமென். உள்ளான நிலையில் ஒரு பரிசுத்த சிந்தை. உள்ளான நிலையில் அன்பால் நிரம்பின சிந்தை. அல்லேலூயா. நாம் நிறைய காரியங்கள்ல நம்மளை கொஞ்சம் ரொம்ப வாட்ச் பண்ண கவனிக்க வேண்டியது. ஆமென். பாருங்க, அது எப்படி சொல்றாரு பாருங்க. 22 வாசிப்போம். ஆகையால் பாருங்க, அந்த ஆத்துமாவை
சுத்தமாக்கிக் கொள்வது என்றால் எப்படி என்பதாக அங்கு சொல்லப்பட்ட பதில். ஆத்மாவை என்ன பண்ணுவது, சுத்தமாக்கிக் கொள்வது எப்படி என்பதற்கு பதிலாக ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி. அந்த என்ன சகோதர சிநேகம்? மாயமற்ற. நம்ம அங்கே என்ன பார்த்தோம்? விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம். அல்லேலூயா. சொல்ல புரியுதா இல்லையா? இப்போ நமக்கு அது என்னமா மாறுகிறது? மார்க்கவசமாய். என்னதான் மாறுது? கவசம். ஆமென். விசுவாசம் அன்பும் எப்படிப்பட்டது? மார்க்கவசம். அப்ப இங்க என்ன சொல்றோம்? மாயமற்ற அன்பு. அல்லேலூயா. ஆமென். கவடில்லாத அன்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ எவ்வளவு நம்முடைய உள்ளான நிலையை நாம் கவனிக்க வேண்டியிருக்கு. ஆமென். ஆமென். அது ரொம்ப கவனம். ஏன்னா நமக்கும் தேவனுக்குரிய தொடர்பு முக்கியம். ஆமென். அது முறிவடைஞ்சிடக்கூடாது, அதில் பாதிப்பு வந்துடக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு நம்ம உள்பகுதியை என்ன செய்யணும்? பாதுகாக்க, மார்க்க வருஷத்தை பாதுகாக்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. சரி. அப்போ மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி, மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி. எப்படி? சும்மா சத்தியம் அல்ல, கையை தலையில சொல்லணும். சத்தியம் கேட்கிறோம் அப்படி அல்ல. எதனாலே? ஆவியினாலே. ஆமென். சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. சத்தியத்துக்கு எதனாலே? சொல்லுங்க. ஆவியினாலே. அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் அல்ல, சுய கட்டுப்பாட்டில் அல்ல. ஆமென். கட்டுப்பாடை பரிசுத்த ஆவியினால் கொடுத்து விட வேண்டும். ஆமென். ஆவியினாலே. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாமல் ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பகுதியை சீர்படுத்த முடியாது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில உள்ளேயும் சரி வெளியேயும் சரி நம் சொந்த முயற்சியில ஆமென் என்ன செய்ய முடியாது? சரிப்படுத்த முடியாது. தேவனை பிரியமானதாக மாற்ற முடியாது. நமக்கு 100% யாருக்கு துணை தேவை? அவன் பரிசுத்த ஆவியோட துணை. அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியினாலே சத்தியத்திற்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படிந்து. ஆமென். ஆமென். சத்தியத்துக்கு என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கிற இருதயம். பரிசுத்த ஆவி என்னோடு பேசுகிறார். ஆமென். என்னை சீர்படுத்துகிறார். அல்லேலூயா. நான் விட வேண்டிய பகுதியை அவர் டச் பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில் இருக்கிறதான குறைகளை சுட்டி காட்டுகிறார் என்ற ஒரு உணர்வோடு நாம் என்ன செய்யணுமா? கீழ்ப்படிந்து. கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்யணுமா? சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால். ஆமென். எப்படி சுத்தமாகுதான்? மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி. அந்த மாயமற்ற சகோதர சிநேகம் நமக்குள் என்ன செய்யணுமா? உருவாகணும். அதற்கு என்ன செய்யணுமா? ஆவியினால் என்ன நடக்கணுமா? சத்தியத்திற்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆமென். எச்சரிக்கும் போது நம்ம உடனே என்ன செய்யணும்? சரண்டர் ஆகிடணும். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது என்னதான் நம்முடைய உங்கள் ஆத்மா சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடி அப்போ உள்ளான மனிதன் என்ன செய்யப்படுகிறான்? சுத்தமாக்கப்படுகிறான். ஆமென். அப்போ அந்த அந்த நம்முடைய உள்ளத்திலிருந்து தேவன் மேலும் சரி மனுஷன் மேலும் சரி கூறுகிற அன்பில் உள்ள பிரச்சனை தான் உள்ள ஆத்மாவை என்ன செய்யுது? கரைபடிய வைக்குது. சொல்ல புரியுதா இல்லையா? ஆமென். அது தேவன் என்றால் நம்முடைய தேவன் மிகவும் மென்மையானவர். அல்லேலூயா. மகா பரிசுத்தமானவர். அல்லேலூயா. அவர் கண்டுகொள்ளாமல் இருக்கிறவர் இல்லை. அவர் நம்முடைய சிந்தையை கூட மிகவும் கவனமாக கவனிக்கிறார். ஏன்னா நம்ம அவர் அளவு கடந்த என்ன வச்சிருக்க? அன்பு வச்சிருக்கு. ஆமென். அந்த அவருடைய அன்புக்கு பிரதிபலிப்பு தான்
நம்ம சில காரியங்களை சுட்டி காட்டி பேசுறது சொல்ல புரியல. இப்போ நம்ம பிள்ளைகள் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கணும் என்று நம்ம விரும்புகிறதுனால அவர்களை குற்றத்தை திட்டி கண்டித்து கொண்டு சிலட்டும் அடி கொடுத்து அவளை கவனமாக நம்ம நடத்துகிறவருடைய காரணமே என் பிள்ளை எப்படி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், அடுத்தவங்க பார்வையில் எப்படி இருக்கக்கூடாது, குற்றமாக இருக்கக்கூடாது, யாரும் என் பிள்ளையை குறை சொல்லக்கூடாது என்று ஒரு சிந்தையை நாணயாக்க அவங்கள கண்டிஷன் பண்ணுறது. அன்பு கண்டுக்காமல் விடுறது அன்பு அல்ல. சொல்ல புரியுதா இல்லையா? நம்ம பிள்ளைகள் இருக்கு, அவர்களை நம்ம சிக்ஷிக்கிறது தான் நியாயம், கண்டிக்கிறது தான் நியாயம். குற்றத்தை கண்டுகொள்ளாமல் விட்டு தன் பிள்ளையை என் பிள்ளை நல்ல பிள்ளை, நல்ல பையன், நல்ல பொண்ணுன்னு நம்ம சொல்லுகிறோம் என்றாலே நம்ம பிள்ளைகளை நாமளே எங்கே அனுப்புகிறோம்? பாதாளத்துக்கு. சொல்ல புரியுதா இல்லையா? இதில் ரொம்ப பெற்றோர் ரொம்ப கவனம். அல்லேலூயா. இந்த பிள்ளைகளை கண் சாடையாக விடக்கூடாது. நாம் அவர்கள் மேல் வைக்கிற அளவு கடந்த அன்பு என்று நாம் நினைத்து அவர்களிடத்தில் ஏற்படுகிற தவறுகளை நம்ம என்ன செய்வதில்லை, கண்டுகொள்ளும். நல்ல கவனி. தகப்பனுக்கு டக்குன்னு கோபம் வரும். நீ இப்படி செஞ்சுட்டியா, அப்படி பேசிட்டியா, இப்படி இருந்துட்டியா, என்ன கோபத்தில் திட்டுவான், ஓங்கி 4 அற விடுவான். உடனே தாய், என் பிள்ளைய நீ தொடாத, என் பிள்ளைய அடிச்ச, நானாம் 10 மாதம் சுமந்து பார்த்தேன். அவன் செய்த தவறை நீ அவனை புரியலையா? தவறுகளை செஞ்சான், அவனோட மிஸ்டேக் இருக்கு இல்லையா? எத்தனை முறை சொன்னவரை கேட்கல, அந்த குற்றத்தை என்ன நான் கண்டிச்சேன், நீ என்ன அவனுக்கு துணை நிற்கிறான்னு கோவம் வருமா வராதா? எனக்கு வரும் தோத்திரம். ஓ, அவனை எதிரியாக பார்த்தல்ல, ஹல்லேலூயா, அவனை நேசிப்பதால் அப்படி நம்ம சிக்ஷிக்கிறோம். எந்த காரணத்தினாலும் சின்ன குறைகளோ பெரிய குறைகளோ நம்ம பிள்ளைகள் சைடில் இருக்கிறது என்றாலே உடனே அவள் புத்தி சொல்லி அவர்களை என்ன செய்யணும், கரெக்ட் பண்ணணும். கீழ்ப்படியாமல் காட்டினா என்ன செய்யணும், கண்டிக்கணும், சிக்ஷிக்கணும். அதுதான் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற என்னது, அன்பு. ஆமே. இப்போது நாம் உண்மையான அன்பு பெற்றோடைய அன்பால் தான். அல்லேலூயா. கண் சாடையாக விடுகிறோம் என்றாலே நம்ம பிள்ளைகளை நாம் கெடுக்கிறோம் என்பதற்கு கவனமாக இருக்கும். ஆமே. இவரே அழகாக சொல்லியிருக்கு பாருங்க. 12வது அதிகாரம் 5 வருஷத்துலேருந்து நினைக்கிற வாசிக்க பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக ஆண்டவருடைய சிக்ஷை சொல்ல பார்க்கலாம். கர்த்தர் சிக்ஷையை அற்பமாக என்ன செய்யாத, எண்ணாத. அல்லேலூயா. எப்படி எவ்வளவு அது முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கு. கர்த்தர் சிக்ஷை என்ன செய்யாத, அற்பமாய். தண்டனை கிடைச்சா சில காரியம், நீ எடுத்த காரியம் வாய்க்கவில்லையா, நீ செய்த காரியம் தோல்வி வந்து விட்டதா, அது ஒரு சிக்ஷைக்கு சமம். நம்ம இதில் சிக்ஷை தடி எடுத்து ஓங்கி முதல் அடிக்கிறது அது நம்ம செய்வோம். ஆண்டவர் அப்படியே இல்லை செய்வது. அல்லேலூயா. நம்ம செய்வது தப்பு பண்ணிட்டா ஓங்கி ஒரு அடி, என்னோட தான் வச்சுருக்கணும் சிக்ஷை, இதான் நம்ம செய்வது. அல்லேலூயா. தேவன் செய்வது அப்படியே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. சில சூழ்நிலைகளில், சிக்கலான சூழ்நிலைகளில் நாம் நிற்போம். இதனால் தேவன் துக்கப்படுகிற நிலையில் உள்ள செயல்களோ நடைமுறைகளோ சுபாவங்களோ நம்மிடத்தில் இருந்தால் அதை நம்மளிருந்து என்ன செய்ய, நமக்கு சுட்டி காட்டி நம்மளிருந்து அதை விலக்கி விடுவதற்கு, அது அந்த சுட்டி காட்டினாதான் நமக்கு புரியும். சொல்ல புரியுதா? சுட்டி காட்டினா நமக்கு ஓ இது கர்த்தர் சுட்டி காட்டுறாரு. அப்போ எங்கே வந்துச்சு, ஒரு நெருக்கமான சூழ்நிலை, அதுதான் நமக்கு சிக்ஷையாக வருவது. சில நாம் எடுக்கிற முயற்சியில் தோல்வி, நாம் செய்கிற காரியங்கள் தோல்வி, சில கஷ்டங்கள், சில குழப்பங்கள், ஏதாவது ஒன்று இருந்தோடு நம்ம தேடணும். ஓ இதில் எங்கேயும் என் சைடில் என்ன வந்திருக்கு, தவறு வந்திருக்கு. அல்லேலூயா.
தவறு வரலன்னா நான் இப்படிப்பட்ட நெருக்கத்துள்ளாகப்பட வேண்டிய தேவையில்லை. இது என்னைக்குமே நான் இப்படி அப்படி அனுபவி. இந்த கஷ்டம் ஏதோ சூழ்நிலை எனக்கு வந்திருக்கு, என்னன்னு தெரியலையே, இன்னும் தேவ சமூகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. தேவ சமூகத்தை நம்ம ஒப்பு கூட ஜெபம் பண்ணும்போது சில நேரம் நமக்கு ஆவியில் வெளிப்படுதா, இல்லைன்னா பைபிள் வசனம் மூலம் வெளிப்படுது, இல்லைன்னா 100%, 100க்கு 90% சபைக்கு வரும்போது கர்த்தர் பேசுவாங்க. சொல்ல புரியுதா? ஆவியில் நமக்கு உணர்ச்சி குற்றம் என்று அதை நம்ம காட்டுவது, இதனால தான் அவன் அந்த பிரச்சனை என்று காட்டுவது ரேர். ஏன் ரேர்ன்னு சொல்கிறேன்னா, அவ்வளோ தூரம் கர்த்தருடைய ஆவியனோடு நம்ம என்ன இருக்கணும், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். நெருக்கமாக இருந்தால் காட்டுவார், நடத்துவார். அப்படி நாம் நெருக்கமாக இருக்கிற சிலருக்கு பைபிள் படிக்கும்போது சில நேரங்களில் அதை வார்த்தை மூலமாக நம்முடைய உள்ளத்தில் குத்துவார், தொடுவார். அது 100க்கு ஒரு இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள் ஒரு 10% அந்த மாதிரி வரும், 10-20% அந்த மாதிரி இருக்கும். ஆனால் 100க்கு மீதி உள்ள 75% எப்படி தான் சபைகள் வரும்போது பேசுவோம். நம்ம வீட்டில் என்ன ஜெபம் பண்ணியிருப்போம், ஆண்டவரே இந்த பிரச்சனை ஏன்னு தெரியலப்பா, நான் ஜெபம் பண்ணிட்டான்னு போனேன், இது செய்து எனக்கு இப்படிப்பட்ட நெருக்கம் வந்து போச்சு, இப்படி தோல்வி வந்து போச்சு, நான் இதை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியல, ஏன் வந்தது, நான் தவறாக போனதா தெரியலையே, எனக்கு அது புரியலையே, எனக்கு இதை பற்றி எனக்கு ஒன்று சொல்லுமாப்பா, காட்டுமாப்பா, நான் எங்கே தவறி இருக்கிறேன், தயவாக எனக்கு உணர்ச்சும் என்று சொல்லி அவன் நான் ஜெபிக்கிறோம். ஜெபித்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், சபைக்கு வரோம். பைசா அல்லேலூயா. அன்று சிறந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களோட இடைப்படும். அப்போது ஆண்டவர் நம்மளோட பேசுகிறார் என்றாலே நமக்கு உடனே குத்தப்படும். அல்லேலூயா. புரிந்து கொண்டு நம்மளை அவர் நேசிக்கிறதற்கு அடையாளம். ஆமென். நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகளிடத்தில் உள்ள ஒழுங்கினத்தை பார்த்து கண் சாடையா விடாமல் கண்டிக்கிறோமோ, ஆமென், உடனே பிள்ளை புரியாது, பிள்ளைக்கு புரியாது, பிள்ளைக்கு புரியாது. அம்மா அடிக்கிறாங்க, அப்பா அடிக்கிறாங்க, அப்பா திட்டுறா, அம்மா திட்டுறா, இதுதான் சொல்லுவோம். ஆனால் நமக்கு தான் தெரியும். அல்லேலூயா. என்ன காரணம், கையை வைத்தாலே சொல்லுவோம். அது குறிப்பிட்ட ஏஜுகளில் பிள்ளைகளுக்கு புரியும் திறன் கம்மி. நம்ம திட்டினாலும் எப்போ பார்த்தாலும் என்ன திட்டுறோம் சொல்கிறாங்களா இல்லையா? அம்மா அவங்கள்ட்ட மட்டும் அன்பாக பேசுகிறாங்க, என்கிட்ட பேச. அக்காள்கிட்ட என்னோட தங்கச்சிகிட்ட மட்டும் அம்மா நெருக்கமாக உட்காந்து அணைச்சி வச்சுட்டு பேசுகிறேன், என்கிட்ட பேசலை. என்னெல்லாம் பிள்ளைகளுக்கு கம்ப்ளைண்ட் வருது. ஸ்தோத்திரம். அப்போ ஏதோ அந்த பிள்ளைகள் நினைக்கிறாங்க, அவங்களுடைய அந்த புரிந்து கொள்ளும் திறன் குறைவாக இருக்கிற என் அம்மா என்னை வருத்துட்டாங்க என்ன நினைக்கிறாங்க. உடனே நம்ம அதை புரிந்துக்கிடுவோம், இந்த மாதிரி பிள்ளைகளுடைய முகம் போனதே என்ன சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், நினச்சிக்கிறோம் டெக்னிக். இது நம்ம அறிவு. ஸ்தோத்திரம். பிள்ளைகளும் அப்படி தான் இருப்பாங்க. சின்ன ஒரு குறை இருந்தாலும் அடிச்சிட்டோம், திட்டோம், ஏய் என்ன இது பண்ணுறோம், என் அம்மா எப்போவுமே என்னை திட்டுறாங்க, பாட்டி எப்பவும் திட்டுறாங்க, இப்படி சொல்கிறேன், இது எல்லாம் இப்படியே சொல்லிட்டு கிடக்கு. அப்போ எதுக்கு திட்டுறாங்க? அந்த அறிவு கம்மி. பிள்ளைகள் மேல் அன்பு வச்சிருக்கிறதுனால அந்த ஒழுங்கீனமான காரியம் அவள் செய்யக்கூடாது, அந்த ஒழுங்கற்ற காரியத்தை அவர் பேசிவிடக்கூடாது. பேசி பழகிட்ட ஃப்யூச்சரில் அவங்க என்ன செய்யலாம், கெட்டு போயிடுவாங்க என்றுள்ள ஒரே ஒரு நோக்கத்தோடு என்னுடைய எதிர்காலத்தை கவனித்தாக்க என்ன அடிக்கிறாங்க, சிரிச்சிக்கிறாங்கன்னு பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். புரியாது. இதே இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கருத்து பார்க்கிறார். நாம் அந்த வளர்ச்சி குறைவாக இருக்கிறதுனால ஆவிக்குரிய, அது குழந்தை சரீர வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, நாம் ஆவிக்குரிய வளர்ச்சி குறைவாக இருக்கிறதுனால அல்லேலூயா, தேவன் நம்மை சிக்ஷிக்கும் போது நாம் பேக் அடிச்சிடணும். எங்க அடிச்சிடணும்? ஜெபமாட்டார் எனக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, 1000 கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்டுருவோம். ஏன் இப்படி நடந்தது, ஏன் ஆண்டவரே? அவர் பாவம் என்ன செய்வார், அவர் ஏன் எனக்கு இப்படி நடந்தது, நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன துரோகம் பண்ணினேன்? சொல்லுவாங்க, பாஸ்டர் ஆண்டவர் சும்மா சும்மா என்ன சோதிக்கிறார்.
விசுவாசிகளாக. படிப்பு அறிவு கம்மியாக இருக்கும், அறிவு இருந்தாலும் அப்படிதான் சொல்ல சிலவங்க. என்னை எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் என்ன சோதிக்கிறார். ஒரு நாள் சொல்கிறேன், ஆமாம் உன்னை சோதிச்சு அவர் விளையாட்டு காட்டுறாரு, பார்த்து ரசிக்கிறாரா? ஆண்டவர் ஒன்று என்ன செய்ய மாட்டார், சோதிக்க மாட்டார். நீ ஆசைப்பட்டு போய் விழுகுது நெருப்பில். ஆசைப்பட்டு போகிறதுனால காலில் முள்ளு குத்துச்சு, அதே ஆண்டவரை குத்த விட்டார். ஆண்டோடைய நம்ம மக்களுடைய நிலை அல்ல. அல்லேலூயா. சில இடங்களில் நாம் விலகி வழி மாறி போகும்போது, ஆமென், தேவன் நமக்கு நியமிக்காத பாதையில் போகும்போது, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, சில நெருக்கங்கள் அங்கு வந்து சேருகிறது. கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். ஏன்? இவன் போகிற பாதை எனக்கு பிரியமானது அல்ல. அல்லேலூயா. இதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி தடையை போடுகிறார் கர்த்தர். உடனே தேவனுடைய பிள்ளைகள் அதை மேற்கொண்டு எகறி போறதல்ல. ஆமென். அந்த இடத்தில் நிற்க வேண்டும். கையை வைத்தாலே சத்தமாலே சொல்றோம். யாக்கோபின் பயணத்தில் பிரைஸ் தி லார்ட், அவன் தொடர்ந்து பயணம் செய்ய முடியாதபடி சூரியன் அஸ்தமித்தது. ஆமென். அந்த அஸ்தமான வேளையிலையும் மீண்டும் தொடர்ந்து அவன் போகாதபடி, ஆமென், அந்த இடத்தில் அவன் படுத்துக் கொண்டான். ஆமென். அவன் பயணத்தை நிறுத்திவிட்டான். ஆமென். ஆமென். சூரியன் அஸ்தமித்தது, பரவாயில்லை. சூரியன் அஸ்தமித்தாலும் பரவாயில்லை, தோராயமா என்ன பண்ணிடலாம், போயிடுவோம். இவன் அநேகருடைய வாழ்க்கை அதுதான். அல்லேலூயா. சில நெருக்கம், தடைகள், போராட்டம் வந்தாலும் அதையும் சமாளிச்சு ஜம்மணி போயிடுவாங்க. போயிட்டு பெரிய பணிக்குடியில் போய் விழுந்துருவாங்க. அல்ல, யாக்கோபே, சூரியன் அஸ்தமித்ததா, பயணத்தினுடைய வழி தடுமாறுகிறதா, அந்த இடத்துல நீ உன்னுடைய பயணத்தை நிப்பாட்டு. ஆமென். ஆமென். அவன் நிப்பாட்டி அந்த இடத்தில் அவன் தங்கலமடைகிறான். அல்லேலூயா. அவனை சந்திக்க கர்த்தர் கடந்து வந்தார். ஆமென். 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 உன் வாழ்க்கையில் சில நேரங்களிலே பயணம் தடுமாறும் போது தொடர்ந்து மீண்டும் போகாதே, அந்த இடத்துல நில்லு. ஏன்? அந்த இடத்தில் தேவன் சில நேரம் உன்னோடு பேச வேண்டியிருக்கு, உன்னோடு இடைபட வேண்டியிருக்கும். அல்லேலூயா. தடைகள் வரும்போது யோசிக்கணும், அதை மீறி போகாத, முழங்கால் படியிடு. ஏன் ஆண்டவர் இந்த சூழ்நிலை, இந்த இடத்துல எனக்கு இந்த பிரச்சனை வர காரணம் என்ன? நான் எங்கேயோ தவறி இருக்கிறேன் ஆண்டவர், எங்கேயோ நீர் எனக்கு நியமித்த பாதையை விட்டு வழிவிலகி இருக்கிறேன், நான் எங்கேயோ நான் நம்ம துக்கப்படுத்தி இருக்கிறேன், நான் எங்கேயோ ஏதோ செய்ய தகாத செய்திருக்கிறேன், எங்கேயோ நான் பேச தகாத நான் பேசி இருக்கிறேன், எங்கேயோ நான் போகக்கூடாது நான் போயிருக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்கு அதை காட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ண, கையை வைத்தாலே சொல்லும். அல்லேலூயா. அது எனக்கு காட்டும், என்னோட அதை பேசும், என்னதை கேட்பாய் என்றால். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஞாயிற்றுக்கிழமை இங்கு வரும்போது கையை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உன்னோடு கர்த்தர் பேசுவார். அப்போ நம்ம வழி என்ன செய்யலாம், மாற்றிக்கொள்ளலாம். தேவன் நம்மை சீர்படுத்தி நடத்துகிற தேவன். எப்படியோ போய் எங்கேயோ விளட்டுன்னு கர்த்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டார், விட்டவே மாட்டார். நம்ம ஆண்டு நம்ம மேல ரொம்ப கவனமா இருப்பார். ரொம்ப கவனமா கை வைத்தாலே சொல்லுவோம். சீராய் நடத்துகிற தேவன். ஆமென். நான் சொன்னேன், யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு சூரிய பயணமாய் போனேன். அவனுக்கு ஒரு பக்கம் பயம், என் சகோதரன் என்ன செய்ய கொலை பண்ணிடுவான், என் ஜீவனை காக்க போனோம் என்று சொல்லி வேகமா போறான். ஆனா அவன் வேகத்துக்கு ஏற்றபடி சூரியன் உதயம் நிற்கவில்லை. அதற்கு நோக்கமே தேவன் அவனை குறித்து சில திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். தேவன் அவனை குறித்து வேறு சில திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆமென். அஸ்தமானம் ஏன் ஆகிறது யாக்கோபே? உன்னை குறித்து
தேவன் பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். வாழ்க்கையில் ஏன் அப்படி ஒரு அஸ்தமானம், ஏன் அப்படிப்பட்ட ஒரு தடையாகிய தோல்வி, ஏன் தொடர்ந்து முன்னோக்கி போக முடியவில்லை? ஆமென். தேவன் உன்னை குறித்து சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அதை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். உன்னோடு அதை உனக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார். அவன் அந்த இடத்துல தான் நம்ம கல்லை எடுத்து தலைக்கடியில் வச்சுட்டு என்ன செய்தான்? நித்திரை பண்ண. அவன் நினைத்தது அல்லேலூயா, அல்லேலூயா, சற்று ரெஸ்ட் எடுப்போம், காலைல போகலாம், அவ்வளோதான். அப்படி எண்ணமே படுப்போம், தூங்குவோம், காலையில் போகலாம், அவ்வளோதான். அல்லேலூயா. ஆனாலும் அவனுக்கு அஸ்தமானத்தை அனுமதித்த கர்த்தர் அல்லேலூயா சொப்பனத்தில் அங்கே வெளிப்பட்டார். அல்லேலூயா. வாழ்க்கையில் அஸ்தமானத்தை கட்டளையிட்ட கர்த்தர் சொப்பனத்தில் அங்கு வெளிப்பட்டார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் என்று வெளிப்பட்டார். நீ படுத்திருக்கிற இடம் பரிசுத்தம். இந்த இடத்தை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. பாருங்க, அவன் படுத்துட்டு பார்க்குறான், என்ன வைக்கப்பட்டிருக்கு? ஒரு ஏணி. ஒரு முனை பூமி, ஒரு முனை வானத்தை தொற்று. அந்த ஏணியில் தேவதூதர்கள் என்ன செய்கிறாங்களா? ஏறுகிறதும் பார்த்தீங்களா? வாழ்க்கையில் ஒரு அஸ்தமானத்தை கர்த்தர் கொடுக்க காரணமே ஒரு மகிமையான தரிசனத்தை கொடுப்பதற்காக, மகிமையான வெளிப்பாடு கொடுப்பதற்காக. உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனை வர காரணம், சில நெருக்கம் வர காரணம், சில போராட்டம் வர காரணம், கர்த்தர் பெரிய ஒரு மேன்மையான காரியத்தை வச்சிருக்கிறார். ஆமென், ஆமென். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று தடை ஏற்படுகிறது, ஒரு நெருக்கம் ஏற்படுதுன்னா கட்டாயம் நீ கலங்கக்கூடாது. வேலை காரியத்தில் எதுலேயும் சரி, ஒரு தடை வந்துட்டா, தடை வருதா, எதை தடுக்கப்படுதா, நீ ஒன்றும் என்ன செய்யாத, குழம்பாத. அந்த தடையை யாரால் ஏற்பட்டதான் வரும்? சோதரம். சில காரியங்கள் தடை வருதுன்னா யாரால தான் வரும்? அந்த இடத்துல ஒன்று நிப்பாட்ட வேண்டி, நீ வேற யோசிக்க வேண்டிய தேவையில்லை. அந்த தடை வருகிறது என்றால் அதற்கப்புறம் நீ அதை மீறி போனா சிக்கல மாட்டோம். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இருக்கு, ஆண்டு சமத்தில் இருக்கு. இந்த இடத்துல ஆண்டவர் இந்த தடை அல்லது தோல்வி வர காரணம் என்னப்பா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? ஆமென். நம்ம துரோகம் பண்ணணும் என்பதனால் அல்ல, சிலது நம்மை திருத்த, சிலது அவருடைய சித்தத்தை நமக்கு தெரியப்படுத்த. ஆமென். யாக்கோபு அங்கே வந்து கர்த்தர் 2 சமம், ஒன்று திருத்துவதற்கும், ஒன்று அவனை குறித்த தேவனுடைய திட்டத்தை தெரியப்படுத்துவதற்கு. ஆமென். கர்த்தர் அங்கே வெளிப்படவில்லை என்ற யாக்கோபு வேற எண்ணத்தில் போயிருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தரை மறந்துருப்பான். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தரை தெரிய வெளிப்படுத்தினார். ஆமென். அவர் வெளிப்படுத்தாமல் காலில் படுத்து நல்ல தூங்கி எழுந்திரிச்சு போயிருந்தான்னா அவன் தேவனை குறித்து என்ன செய்திருக்க மாட்டான்? அறிந்திருக்க மாட்டான். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து அவன் புரிந்திருக்க மாட்டான். அல்லேலூயா. ஆமென். அந்த தடை வருவதே அவனுக்கு தேவன் நம்மை வெளிப்படுத்ததான் வந்திருக்கிற கர்த்தர். அவனுடைய பயணம் வெறும் பூமிக்குரிய நிலையில் மட்டும் சென்று விடாதபடி, ஹல்லேலூயா, பயணம் எனக்கு நேராக வரட்டும். அதான் ஏணி. கையை வைத்தாலே சொல்லுவாங்க, உன் பயணம் உலகத்திற்காய் மட்டுமல்ல, நித்தியத்திற்காய் உன்னை தெரிந்து முன்குறித்திருக்கிறார். அதன் பிறகு அவருடைய யாக்கோபு என்ற பெயரை கர்த்தர் மாற்றி எப்படி மாற்றினார்? இஸ்ரவேல் என்று மாற்றினார். பெயர் வருது ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். எவ்வளவு நல்ல தேவன். கை வைத்தாலே நம்ம அப்போ அந்த இடத்துல நம்ம உடனே போட்டு முட்டிப்போம். தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியங்கள் ரொம்ப எச்சரிக்கை. ஏன்னா நாம் தேவனுக்குரியவர்கள். ஒரு நாள் நம் மன விருப்பம் போல் வாழ்ந்தோம், ஒரு நாள் உலக மனிதர்கள் சொல்லுகிறது போல் வாழ்ந்தோம், ஒரு நாள் நம் குடும்பத்தார் சொந்த பந்துக்கள் சொல்லுகிறதற்கு இணங்கி நாம் வாழ்ந்தோம்.
நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டால் என்றால் ஹல்லேலூயா, நீ ஒரே ஒருவருடைய குரலை மட்டும் தான் கேட்கணும், தேவனுடைய குரலை மட்டும். என் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார்? ஆமென். உன்னுடைய எண்ணங்களும் திட்டங்களும் விருப்பங்களும் மாற வேண்டும். ஆமென். எதிர்பார்ப்பும் மாற வேண்டும். உன் கண்கள் பதிய வைக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. ஆமென். உன்னதமான கர்த்தருக்கு நேராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைக்கு உன்னுடைய கவனங்கள் வேறு பக்கம் அவருக்கு நேராக திரும்ப வேண்டியது இருக்கிறது. ஆமென். மனித ஆலோசனை நம்மை தடுக்கும். ஸ்தோத்திரம். நண்பராக இருக்கிற சொந்தக்காரங்க இருக்கும் குடும்பக்காரர்கள் சில நேரம் அவர் சொல்லுகிற ஆலோசனை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒவ்வாததாக இருக்கும். ஆமென். ஆனால் நம்ம அதை சமாளிச்சுட்டு அவங்க சொல்ற வழியிலே போவோம். அப்போ என்ன ஆயிடும்னா தேவனுடைய கட்டுப்பாடை விட நம்ம என்ன வெளியே போயிடும். ஆமென். அதனால் நமக்கு என்ன நடக்கிற சில தீமைகள் வந்துடும், கஷ்டங்கள் நமக்கு வந்துடும். பொதுவாக எல்லாருடைய வாழ்க்கையில் அது சில நேரங்களில் மாட்டிடும். ஸ்தோத்திரம். தேவப்பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. என்னை கர்த்தர் நடத்த வேண்டும். ஆமென். தேவனுடைய வார்த்தையை நான் கேட்க வேண்டும். ஆமென். கர்த்தர் என்னோடு இடைபட வேண்டும். ஆமென். நான் விரும்புகிற நிலையில் அல்ல, ஹல்லேலூயா, என் தேவன் விரும்புகிற நிலையில் நான் வாழ வேண்டும். ஆமென். அதான் சொல்லப்பட்ட ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படியும். ஆமென். எதனால சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும்? அப்போ ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போதுதான் உள்ளான நிலையில் என்ன உண்டாகும்? ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். ஆமென். கபடுகள், கரைகள், குறைகள் எல்லாம் நினைச்சு சுத்திகரிக்கும். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்த உங்கள் ஆத்துமங்களை என்ன செய்யுங்கள்? சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியினால் உள்ளான மனிதன் என்ன செய்யப்படுகிறான்? சுத்தமாக்கப்படுகிறான். ஆமென், ஆமென். தேவனுக்கு ஏற்றவனாய் மாற்றப்படுகிறான். அப்போ உள்ளான மனிதன் சுத்தமாக்கப்படணும் என்றால் சாதா காரியம் அல்ல. உள்ள பல பலிகள் நமக்கு என்ன செய்யும்? ஏற்படும். பலிகள் சொல்லு ஏற்படும். ஏன்னா ஆத்மாவில் படிந்திருக்கிற கரை அது மாயமான சிந்தை, மாய சிந்தை. அது அன்பாக இருந்தாலும் சரி, பழக்கம் மாயம். அப்படி உள்ளில் ஒன்று வெளியே ஒன்று என்பதாக நம்மளிருந்து வெளிப்படுகிற அன்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எங்கே இருந்து வெளிப்படணும்? உள்ளே இருந்து. அப்போ உள்ள சுத்தமாக இருந்தால் நம்முடைய அன்பு வெளிப்படுறது, அன்பு சுத்தமாக இருக்கும். அந்த சுத்தம் இல்லாத கபடு நிறைந்த அன்பாக இருந்தால் அது நேரம் எங்கே பாதிப்பு ஏற்படுது? ஆத்துமா கரை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆத்துமா கரை படியாமல் இருப்பதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் இதன் மூலமாய் சத்தியத்தின் மூலமாய் நம்ம என்ன செய்கிறார்? எச்சரிக்கிறார். அல்லேலூயா. அப்போ எச்சரிக்கும் போது நமக்குள் படிந்திருக்கிற அந்த கரைகள் என்ன செய்யப்படும்? நீக்க அழுத்தம் கொடுக்கப்படும் போதாக நம்ம சுட்டி காட்டப்படுவோம். ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியினால் என்று சொல்லிட்டு அடுத்தது சுத்த இருதயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? ஊக்கமாய் அன்பு கொடுங்க. ஒருவருக்கு ஒரு ஊக்கமான அன்பு வெளிப்படணும்னா அல்லேலூயா எங்க சுத்தமாக்கப்படணும்? சத்தமா சொல்லுங்க. உள்ளான ஆத்மா. எதனால் சுத்தமாக்கப்படணும்? வசனத்தின் மூலம். வசனம் யாரால் சுத்திகரிக்கப்படணும்? ஆவியானவர். புரியுதுல்ல? அதாக்கும் நம்மை 100%
தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதுனால சிறு குறைகளையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? சுட்டிக்கு நம்மை 100% 100% நம்மை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொன்னோம், தகப்பன் மறார். 12வது எபிரேயர் 12வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாத எண்ணாதே எண்ணாதே. அல்லேலூயா. கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய். தேவன் சிட்சை நான் நேரமாக தான் உங்களுக்கு சில காரியம் சொன்னேன். சில சூழ்நிலை நெருக்கம், அது ஒரு சிட்சை. சில காரியங்கள் எடுக்கிற முயற்சி நடப்பதில்லை, அது ஒரு சிட்சை. ஆமென். அல்லேலூயா. உடம்பு வலியை கொடுக்கறதில்ல, அதான் உடம்புக்கு ஒரு அடி கொடுத்து கையங்காலம் உடைக்கிறது சிட்சை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது பெரிய தண்டனை. அது கையங்களும் உடைக்கப்படுறதுன்னா தண்டனை. நம்ம அந்த மாதிரி உள்ள பாவங்களை நம்ம செய்வதில்லை. சின்ன சின்ன குறைகள் இருக்கும், அல்ல தெய்வ சித்தத்தை மாறா போவோம், தேவன் விரும்பாத காரியங்களை நம்ம போய் நுழைஞ்சிருவோம். நமக்கு தெரியாது. நம்ம அது மனுஷன் அப்படி தான். பரிசுத்த ஆவியானவரோட 100% நாம் நெருக்கமாக இருந்தால் அப்படி நம்ம துணிந்து சில காரியங்கள் என்ன செய்யணும் போவோம். போகிற முன்னே நமக்கு ஒரு சீனல் கிடச்சிடும், செட் ஆகாது, இது டேஞ்சர் ஆகணும். அப்போ நம்ம அவ்வளவு நெருக்கம் இல்லாததால் நம்ம சில நேரம் நம்ம தெரியாமல் என்ன பண்ணி போயிடுறோம், சில காரியங்களை ஈடுபட்டுறோம். அதே தேவன் பெரிய பாவமாய் பார்க்கல. அல்லேலூயா. நம்மிடத்தில் சில பலவீனமாய் கரையாய் பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த கரையாக வாழட்டும்னு தேவன் விட மாட்டார். ஆமென். ஐயவே தலையிலே சொல்லுவோம், தேவன் அதிலிருந்து உன்னை திருத்த பார்க்கிறார். அதான் விஷயம், அதுதான் தேவனுடைய அன்பு. ஆமென். வாசிப்போம். சிட்டு அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாத. அல்லேலூயா. என்ன செய்யப்படும் போது சொல்லு. கடிந்து கொள்ளுதல் என்றால் என்ன? ஆண்டவர் நேரே பார்த்துக்கிட்டே என்னடா நினைச்சிருக்கேன்னா கேட்பாரு. அவர் ஆண்டவர் தானே கடிந்து கொள்ள, நீ யாரையா கடிந்து கொள்றன்னு சொன்னா செட் ஆகுமா? செட் ஆகுமா? அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது, அப்போ அவரால் கடிந்து கொள்ள எப்படி கடிந்து கொள்வார் சொல்லுங்க சத்தமா? எல்லாமே அவர் பயன்படுத்துறது தான். அல்லேலூயா. அவர் கடிந்து ஒரு நேரே வந்துட்டார், இவன் பெரிய தப்பு பண்ணிட்டான், ரூட்டு மாறி போகிறான், நெல் வழி சரியில்லை ஆண்டவர் சொல்லுவாரா? இல்லை ஒரு இவன் ஸ்பெஷல் மேன், ஒரு தேவதூதன் அனுப்புவோம். இல்லையா? இந்த அம்மா விஐபி, அப்போ இனி ஊழியக்காரன் மூலம் பேசக்கூடாது, ஒரு தேவதூதன் அனுப்புவோம். அப்படியா? இல்லை. அவர் கடிந்து கொள்ளுகிற வழியை எங்கே தான்? வசனத்தின் மூலம் தான், சபைக்குள்ள தான். அப்போ அந்த கடிந்து கொள்ளுதல் என்ற குற்றத்தை சுட்டி காட்டுகிற மாதிரி ஏதோ ஒன்று நம்மகிட்ட கடிந்து கொள்ளுகிற, நம்முடைய குறைகளை கடிந்து கொள்ளுகிற சத்தியம் வருகிறது என்றாலே நமக்கு புரியும். அவரை கடிந்து கொள்ளும்போது என்ன செய்யாத? சோர்ந்து போகாத. எப்படி போகாத? சோர்ந்துடாத. ஏன் சொல்ற? அடுத்தது பாருங்க, எவனிடத்தில் ஆமென் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் நேசிக்கிற மகன் யாரு? சத்தமா சொல்லுங்க. நேசிக்கிறவர்களை கடிந்து கொள்ளுகிறார். அப்போ ஒரு கடிந்து கொள்ளுதல், குறையை சுட்டி காட்டுகிற செய்தி வருது என்றாலே அல்லேலூயா உடனே புரிந்து கொள்ள என் ஆண்டவர் என்ன நேசிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் தேவ பிள்ளைகளுடைய ஒழுங்கு. ஆமென். அவர் நேசிக்கிறார். அருமையான ஒரு கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. சொல்லிட்டு அதான் சொல்லுகிறார், எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு
சொல்லியிருக்கிற புத்தியை என்ன செய்தீர்கள்? மறந்தீர்கள். ஆமென். மறந்ததனால என்ன உண்டாகுது? அடுத்த வசனம், நீங்கள் நல்லா புரிந்து, நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் எப்படி என்ன நடத்துகிறாரா? எப்படி எப்போ புத்திரரா எண்ணுகிறார்? சகிக்கிறவர்களா இருந்தார். ஆமென். சகிக்காம சொன்னா என்ன இது ஆண்டவரே என்ன ஏன் சோதிக்கிறீர் கேட்டா சொன்னாக்க புத்திரன் அல்லங்க, அது வேற ஒரு லைனுக்கு போகுது, கீழே வருது வசனம். அப்போ சிக்ஷையை நான் சகிக்கவில்லை. ஏன் ஆண்டவரே? நான் உம்முடைய பிள்ளை அல்லவா, நான் உம்மை ஜெபம் பண்ணுகிறேனே. என்னவோ இவங்க ஆண்டவருக்கு கொடுத்து அவரை வாழ வைக்கிறாரு போல. அதை செய்கிறேனே, இதை செய்கிறேனே, காணிக்கை போடுகிறேனே, நான் என்ன சைடில் எந்த தவறும் இல்லை, ஏன் இது நடந்தது என்று கேட்டால், அப்பா ஐயோ நீ ரொம்ப யோக்கி, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஆண்டு வருவாரா? இல்லை, நினைப்பா தான். ஆமென். சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை என்ன செய்வாராம்? புத்திரராய் எண்ணி. அப்போ சிக்ஷையை சகித்தால் ஆண்டோடைய கரவனை என்ன செய்யணும்? அரவணைக்கு அர்த்தம். என் மகன், ஆமென், என் மகன் அரவணைக்கிறது. புத்திரராய். அடுத்த வசனம், எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாதிருந்தால் புத்திரராயிராமல் பாத்தீங்களா? ஆமென். ஆமென். அப்போ தகப்பன் ஒருவர் நமக்கு இருந்தால் கட்டாயம் நமக்கு என்ன உண்டு? சிக்ஷை உண்டு. சிக்ஷிப்பது யாரு? தகப்பன். எப்படி சிக்ஷிக்கிறார்? உரிமையோடு. எந்த உரிமை? என் மகன் என் மகள் என்ற உரிமையோடு. அப்ப யாரை சிக்ஷிக்க மாட்டார்? தகப்பன் இல்லாதவர்களை சிக்ஷிக்க மாட்டார். அவன் தெருப்புறைக்கு பையன், அவனை நம்ம சிக்ஷிக்கிறது நம்ம நினைக்கிறது மாதிரி அல்லேலூயா, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாரும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராக இருக்க முடியாது. பின்ன யாரா இருப்பீங்க? பார்த்தீங்களா? அப்போ சிக்ஷை கடிந்து கொள்ளுதல் யாருக்கு தான் கிடைக்கும்? பிள்ளைகளுக்கு தான். ஆமென். ஆமென். அப்போ ஒரு தெய்வத்தை புரிந்து கொள்ளணும். சின்ன சிக்ஷை வந்துட்டோன்னு நம்ம ஆண்டோட வருத்தப்படாம அல்லேலூயா நம்மை தற்போது ஆண்டவரே இந்த இடத்துல ஏதோ உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருக்கிறேன், எனக்கு அதை உணர்த்தும் என்று சொல்லி ஒப்புக்கொண்டு ஜெபம் பண்ணோம். கர்த்தர் உணர்த்தும் போது நம்ம திருத்திக் கொள்ள வேண்டாமே. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அர்த்தம். ஆமென். சொல்லிட்டு கீழே அன்றியும் நம்முடைய சரீரத்தில் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? தேவனுக்கு நம்ம எவ்வளவு அடங்கி நடக்கணும். அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷிக்கிறார்கள். யார்? மாமஸ்தன் தகப்பன். இவரோ ஆமென். ஆமென். அப்போ அவர்களுக்கு நாம் அஞ்சு நடப்பது நலமாய் தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் என்ன செய்கிறாங்க? சிக்ஷித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்ம சிக்ஷிக்க. கைகளை தட்டி கத்திர மையப்படுது. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ பரிசுத்தத்தில் குறைவுபட்ட வாழ்க்கை இருக்கு. தேவன் வெறுக்கிற காரியம் நம்மிடத்தில் நினைச்சுக்கிறது ஒட்டி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏதோ தேவன் வெறுக்கிற பாதையில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். அந்த வழியை விட்டு விலக்கி ஆமென் தேவன் விரும்புகிற பரிசுத்த பாதையை நம்ம நடத்துவதற்காக அல்லேலூயா நம்ம என்ன செய்கிறாரா? சிக்ஷிக்கிறார்.
பார்த்தீங்களா? எவ்வளோ அழகான ஒரு தேவனுடைய வார்த்தை பார்த்தீங்களா? அவர்கள் உலக தகப்பன் தாய்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிக்ஷிக்கிறாங்க. நம்மளுடைய சில குறைகள் இருந்தால் அடித்து திட்டி நம்மளை நடத்துகிறாங்க. இவரோ அப்படின்னா தேவனோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் எப்படி இருக்க பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, இப்படி அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாம் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக இருக்க பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனக்காகவே என்ன செய்கிறார்? எவ்வளவு அருமையான கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள். நமக்கு சிக்ஷையோ சில கடிந்து கொள்ளுதலோ தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார் என்றால் அவருடைய பரிசுத்தத்தை நம்ம யார மாற பங்குள்ளவர்கள அவரை போல மாற விரும்புகிற வாழ்க்கை வாழ அவருடைய ராஜ்யத்திற்கு தகுதி கொள்ளவர்களாய் மாற. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எவ்வளவு தேவனுடைய ஆண்டவரே உடைய கடிந்து கொள்ளுதல் எனக்கு வேணும். ஆமென். உடைய கடிந்து கொள்ளுதல் எனக்கு வேணும். ஏன்? என் நன்மைக்கு, என்னிடத்தில் மறைந்திருக்கிற குறை எனக்கு சுட்டி காட்டுவோம். நான் எதை விட வேண்டும் அதை விட எனக்கு சொல்லுவோம். அப்போ அப்படிப்பட்ட மனதில் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை கடிந்து கொள்ளுதல் கட்டியா ஸ்ட்ரிக்டாக வந்தால் கூட நமக்கு என்ன இருக்காது? துக்கப்பட மாட்டோம். காரணம் நம்ம யார்? தேவனுடைய பிள்ளை. அப்போ அவருடைய பரிசுத்தத்தை நம்ம என்ன செய்யணும்? பங்குள்ள மாறுறதுக்காக நான் தான் ஒன்று சொன்னேன். தேவன் நம்மளோட எச்சரிப்பது பேசுவது எல்லாமே பாடல் மூலமாய் நம்மளோட பேசலாம், ஆவியான ஜெபிக்கும் உணர்த்தலாம், பைபிள் படிக்கும் சில காரியங்கள் நம்ம சொல்லலாம். அதிகமாக நம்மளோட பேசுவது கர்த்தருடைய செய்தி மூலமாக. ஏனென்றால் நாம் அவருடைய பரிசுத்தத்தில் பங்குள்ள ஆமென். தேவனுடைய பிள்ளை. ஆமென். அந்த சிந்தை நமக்குள்ள இருக்கணும். ஆமென். அதெல்லாம் அடங்குனதான் என்னது? இருதயம். அதுக்கு பேர் தான் என்னது? மார்பு. அதற்குரிய கவசம். ஆமென். ஆமென். அதனால் தேவனுடைய பிள்ளை நாம் இந்த நாட்களில் மார்பு கவசம் உள்ளவர்களாய். ஆமென். அல்லேலூயா. உள்ளான இருதயத்தின் எண்ணங்கள், உள்ளான ஆத்துமா ஆவி பாதிக்கப்படாம உள்ள, நான் அதை அடுத்த வர்க்கத்தை தான் பேசுகிறேன். உள்ள வர இருதயம் மட்டுமல்ல, அடுத்தது ஆவி இருக்கு, அடுத்தது ஆத்துமா இருக்கு. இவைகளெல்லாம் பாதுகாக்கப்படதான் மார்க்க அவசியம். அல்லேலூயா. அதற்காக நம்மளை ஒப்பு கொடுத்து ஆமென். ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு நாளும் நீர் என்னோடு பேசும். நான் விட வேண்டிய காரியங்களை விட என்னோடு சொல்லுமாப்பா. நான் உங்களுடைய பரிசுத்தத்தில் என்ன ஆகணும்? பங்குள்ளவனாய் மாறணும். உம்மை போல மாற வேண்டும். கிருபை தாரும் என்று சொல்லி தெய்வ சம்பந்தம் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் முழங்கள் பற்றி சொல்லணும். நம்மளை ஒப்பு கொடுப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுது. நாள் நம்முடைய சமூகத்தில் கடந்து வர நம்மை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்து கடைசியாக பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சத்தியம் என்னும் கட்சி என்ற தலைவர் கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். உள்ளான ஆத்மாவை சுத்திகரித்துக் கொண்டவர்களாய் பிரைஸ் தி லார்ட். நாங்கள் எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்த சிந்தையாக காணப்பட வேண்டும் என்று தேவனோடு இடைப்பட்டுகிறார். நாங்கள் வாழகத்தை கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். சுத்திகரிப்புகளை நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. ஆயத்தப்படுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பன் சிக்ஷியாத பிள்ளைகள் உண்டோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தத்தை தான் பங்குள்ளவர்களாய் மாறுவதற்காக எங்களை சிக்ஷிக்கிறீர்கள். நாங்கள் அறிந்து அதன்படி நாங்கள் வாழ கிருபை தாரும். அந்த ஒவ்வொரு ஆசீர்வதி பெரிய காட்டசை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்து